குலதெய்வ முடிச்சு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அத்தனை தூக்கி எறியக்கூடிய குலதெய்வ முடிச்சு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு யம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். குலதெய்வத்துக்கான இந்த ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருந்தால் போதுங்க. உங்களுக்கு யார் என்ன கெடுதல் பண்ணாலும் சரி, பில்லி சூன்யம் ஏவல் என்ன பண்ணாலும் சரி, உங்கள் வீட்டிலே வந்துட்டு ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது, ஒரு பேய் பிசாசு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தேகப்பட்டாலும் சரி, உங்களுக்கு நேரம் சரியில்லைனாலும் சரி, உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, வீட்டை விட்டு தூக்கி தூர எரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை தான் இந்த குலதெய்வத்துக்கான இந்த பொருள். இந்த இடத்துல நீங்கள் வைக்கிறதுனால இது தினமே நீங்கள் வந்துட்டு பூஜை பண்ணும்போது பொதுவாக நீங்கள் சாமி கும்பிடுங்க இல்லையா, அதுக்கு இதுக்கும் ஒரு பத்தி சூடம் காட்டிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர்றதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே பிடுங்கி வீட்டை விட்டு தூக்கி தூர எரிஞ்சிருங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்காளி பங்காளி உங்களுக்கு வந்துட்டு துரோகம் செய்கிறாங்களா, உங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்துகிறாங்களா, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, உங்கள் வாழ்க்கையே வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது இந்த ஒரு பொருளுங்க. இந்த குலதெய்வத்துக்கான இந்த பொருள் வந்துட்டு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது. நம்ம பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும், ஆனால் வந்து எல்லாராலையுமே செய்யக்கூடியது தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இரவு சரியாக வந்து தூக்கம் வரலைங்க, மனவேதனையாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது. நாளைக்கு பொழுது எப்படி போகுமோ, இன்றைக்கி பொழுது எப்படி போகுமோ, இப்படி இந்த கடனை எப்படி அடைச்சி நான் மீண்டு வரப்போகிறேன், பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்க போகிறேன், என்னெல்லாம் பண்ண போகிறேன், மனவேதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி நிற்க தேவையில்லைங்க. இந்த குலதெய்வத்துக்கான இந்த பொருளை வந்துட்டு இந்த முறைப்படி நீங்கள் உங்களோட நிலைவாசலில் வந்து கட்டிட்டு நீங்கள் தினமே அதுக்கு வந்து சாமி கும்பிடும்போது சூடம் சாம்பிராணி பற்றி காட்டி நைவேத்தியம், நம்ம பொதுவாக மற்ற தெய்வங்களுக்கு ஒப்போம் இல்லையா, அந்த நைவேத்தியத்தை இந்த பொருளுக்கும் காட்டிட்டு நீங்கள் வந்து உருவேற்றம் பண்ணுறது. இது வந்துட்டு நம்ம பொதுவாக வீட்டில் வந்துட்டு நம்ம சாம்பிராணி பற்றி சூடம்லாம் காட்டுறோம் இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நாம் வந்து தினமுமே வந்து தெய்வத்துக்கு வந்துட்டு பூஜை பண்ணும்போது அந்த உருவேற்றம் ஆகுது. அந்த தெய்வம் வந்துட்டு சக்தி, அந்த சக்தி வந்து பெருகுது. நம்ம அப்படியே போட்டு வச்சுட்டோம், சாமி கும்பிடாமல் செய்யாமல் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் வந்துட்டு நம்மளுக்கு நல்லது கிடையாது. ஆனால் தினமுமே பாருங்கள், பத்தி சாம்பிராணி சூடம் காட்டி நீங்கள் தெய்வ வழிபாடு விளக்கேற்றி வச்சு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு அவ்வளோ நல்ல விஷயம்லாம் நடக்கும். அது நம்மளுக்கே தெரியாதுங்க, ஆனால் வந்து நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஒரு மஞ்சள் துணி எடுத்துங்க, ஒரு வெள்ளை கலர் துணியில் மஞ்சள் நனைச்சி நல்லா காய வச்சுருங்க. வெயில் நல்லா காய வச்சுட்டு அதை வந்து பூஜை ரூமில் வைங்க. பூஜை ரூமில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு சாமி கும்பிடுவீங்க இல்லையா, காலையில் வந்துட்டு விளக்கேற்றி வச்சு சூட சாம்பிராணி காட்டி சாமி கும்பிடும்போது இந்த துணியும் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கோங்க. அதுக்கும் வந்துட்டு அந்த துணியை வந்துட்டு ஒரு தட்டில் வச்சுக்கோங்க, ஒரு பித்தளை தட்டில் வச்சுட்டு, பித்தளை தட்டோ செம்பு தட்டோ ஏதாச்சும் ஒரு தட்டில் வச்சுட்டு அதை வந்துட்டு அந்த துணி வந்துட்டு பத்தி சூடம் சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு இது ஒரு நல்ல நாளாக பார்த்துக்கோங்க. ஒரு வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு இதை யார் செய்யணும் அப்படின்னு சொன்னால் குடும்ப தலைவன். அடுத்து பார்த்தீங்கன்னா சார், வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துல நிற்கணுங்க. அந்த பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பூஜை அறை முன்னாடி நின்று சாமியால் மாதிரியே பூஜை அறையோ நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துல வந்து சாமி வச்சு கும்பிட்றீங்களோ அந்த இடத்துல வந்து நிற்கணுங்க. நின்றுட்டு நீங்கள் இந்த மஞ்சள் துணிக்கு வந்துட்டு தீபம் காட்டிட்டு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 ரூபாயோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 21 ரூபாய், 101 ரூபாய் இரட்டை காசுகளாக இருக்கணுங்க. இதை வந்துட்டு நீங்கள் அங்கே வச்சுட்டு அந்த முடிச்சு போட்டுடணும். நல்லா முடிச்சு போட்டுட்டு அதுக்கு சந்தன குங்குமம் தொட்டு வச்சுக்கணும். இது யார் முக்கியமாக செய்யணுமோ இது வந்துட்டு குடும்ப தலைவன் தாங்க செய்யணும். குடும்ப தலைவன் வந்து செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைய கையில் வந்துட்டு நம்ம குலதெய்வம் எத்தனை தெய்வம் இருக்கோ அத்தனை தெய்வம், 21 தெய்வங்கள் இருக்கும் ஒரு சிலருக்குலாம். அந்த தெய்வங்களோட பேரெல்லாம் யாராச்சும் பெரியவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அந்த குழந்தைய வந்துட்டு அந்த சாமியான மாதிரி முன்னாடி நின்று உறக்க வந்துட்டு படிக்க சொல்லுங்கள். உறக்க படிச்சுட்டு அந்த பேர்கள்லாம் சொல்லணும் ஒவ்வொரு தெய்வமாக. இப்போ கருப்பு சாமி இருக்குன்னு வச்சு கருப்பு சாமி, லாட சன்னாசி, அடுத்து வந்து ராக்காயம்மா, அடுத்து வந்து இல்லாயம்மா, இப்படி ஒவ்வொரு தெய்வங்களோட பேர் இருக்கும் இல்லையா. இந்த 21 தெய்வங்களோட பேர் யாராச்சும் ஊரில் பெரியவங்க இருந்தாங்கன்னா தெரிஞ்சும் அவங்களுக்கு கேட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அந்த குழந்தைய வந்துட்டு அந்த பேரெல்லாம் அந்த மஞ்சள் தண்ணி முன்னாடி நின்று வாசிக்க சொல்லுங்கள். அப்போ வந்து இந்த ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. சின்ன எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு அந்த காசு வைக்க சொன்னேன் இல்லையா, ரெட்டைப்படையில் இருக்கணும். அந்த காசு வந்துட்டு இந்த காசை வந்து அந்த துணியில் வச்சுட்டு அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்
குடும்பத் தலைவன் தான் வந்துட்டு அந்த குழந்தை கையில் அந்த பேப்பர் கொடுத்து படிக்க சொல்லணும். அந்த காசும் அந்த எலுமிச்சம்பழமும் குடும்பத் தலைவன் தாங்க வைக்கணும். அதுக்கடுத்து அந்த முடிச்ச வந்து குடும்பத் தலைவி கையில் கொடுத்து அவங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேர்கள் எல்லாமே பாருங்கள், இந்த தெய்வத்தோட பேர்கள் எல்லாம் உச்சரித்து வழிபாடு பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத் தலைவன் முதல்ல வந்துட்டு இந்த குடும்பத் தலைவன் தாங்க சொல்லணும். சொல்லிவிட்டு அடுத்து இந்த குழந்தை சொல்லணும். அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம அதாவது மூத்த குழந்தை இருக்கும் இல்லையா, குடும்பத்தில் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அது கணக்கு கிடையாதுங்க. மூத்த குழந்தை இருக்கும் இல்லையா, அந்த குழந்தையை வந்து சொல்லிவிட்டு அதுக்கு பின்னாடி குடும்ப தலைவி இந்த பெயர்களை உச்சரித்து இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தங்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணிக்கோங்க. வழிபாடு பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்துட்டு இந்த முதல்ல முடிச்சு கட்ட போகிறீங்க இல்லையா, அன்றைக்கி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நைவேத்தியம் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கொஞ்சமாக சர்க்கரை பொங்கல் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு நல்ல மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஒரு கெடுதல் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு உங்கள் குடும்பம் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. அந்த நிலைவாசலில் வந்துட்டு நல்ல நேரம் பார்த்து போய் கட்டணுங்க. அது வளர்பிறை நாளாக தான் இருக்கணும். எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, வளர்பிறை நாட்களில் பாருங்கள். வளர்பிறையில் வரக்கூடிய நல்ல நாளாக பார்த்துக்கோங்க, கரிநாள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அன்றைக்கி அந்த நாளில் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சுபமுகூர்த்த நாளாக இருந்துச்சுன்னா ரொம்பவே விசேஷங்க. அன்றைக்கி வந்து இந்த முடிச்ச போயிட்டு நம்ம வெளியிலேருந்து வரும்போது வலது பக்கமாக இருக்கணும். ஒரு ஆணி அடிச்சுக்கோங்க. நிலைக்கதவுக்கிட்ட மூலையில் வந்துட்டு ஒரு ஆணி அடிச்சுக்கோங்க. வெளியிலேருந்து வரும்போது பார்க்கும்போது வலது பக்கமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளேருந்து நம்ம வெளியில் போவோம் இல்லையா, அப்போ வந்து இடது பக்கமாக இருக்கணுங்க. அந்த நிலைக்கதவில் அந்த முடிச்ச வந்துட்டு அந்த இடத்துல இருந்து நீங்கள் கட்டிடுங்க. கட்டிட்டு தினமுமே பாருங்கள், இதுக்கு வந்து தீப காட்டணுங்க. அதே மாதிரி நைவேத்தியம் நீங்கள் பொதுவாக தனித்தனியாக ஒவ்வொரு தெய்வத்துக்கும் செய்யணும் தேவையில்லை. பொதுவாகவே நைவேத்தியம் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த முடிச்சுக்கும் வந்துட்டு அந்த நைவேத்தியம் அந்த குலதெய்வமே அந்த இடத்துல வந்துட்டு ஆவாகனம் ஆகுங்க. அந்த குலதெய்வம் அந்த இடத்துல வந்துட்டு குலதெய்வத்தோட சக்தி கட்டாயம் இருக்கும். 100% சத்தியமான உண்மைங்க. இது வந்து அந்த இடத்துல வந்துட்டு குலதெய்வம் இருக்குங்க. அதனால் பாருங்கள், தினமுமே நீங்கள் பொதுவாக காட்டக்கூடிய இந்த தீபத்துவம் அடுத்து வந்துட்டு நெய்வேத்தியம் இது எல்லாமே அந்த இடத்துல காட்டிட்டு தினமுமே சாமி கும்பிட்டு போகணும். நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட தெய்வத்தோட பேரை சொல்லிவிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு போகலாம். இல்லை வாய் விட்டு சொல்கிறதுனா சொல்லிட்டு போகலாம். அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா, நீ தான்ப்பா துணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் கிளம்புங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராமல் போகிற காரியம் வெற்றிகரமாக உங்களுக்கு நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், நோய்கள், அடுத்து வந்துட்டு செய்வினை கோளாறுகள், பேய் பிசாசு தொந்தரவு, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிடுங்கி தூக்கி தூர எரிஞ்சிருங்க. நீங்கள் வீட்டுக்கு வெளியில் போனாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்துக்கே பார்த்தீங்கன்னா முழு பாதுகாப்பு இந்த குலதெய்வம் வந்து தருங்க. நம்ம பூஜை அறையில் தினமுமே வந்து நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருக்கேன், குலதெய்வத்துக்கு வந்து மண் செம்பில் தண்ணி வைக்கணும், மண் அகல் விளக்கில் வந்துட்டு விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்பவும் போல் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. அதே மாதிரி இந்த முடிச்சு வந்துட்டு நிலைக்கதவில் வந்து வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு எப்போவுமே குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்கும். உங்களை வந்து வழிநடத்தி கூட்டிகிட்டு போகும். உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், உங்களுக்கு வெளியில் ஏதோ ஒரு விபத்து நேரம் இருந்துச்சு, உங்களுக்கு நேரம் சரியில்லை, உங்களுக்கு கிரகங்கள் சரியில்லை, உங்கள் நேரம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு வந்துட்டு அது பாதிப்புகள் நேரம் வண்ணம் உங்களை வந்துட்டு கவசம் போல் பாதுகாக்கும். உங்களையும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களையும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் உங்களை அணுகாத வண்ணம் உங்கள் வாழ்க்கை வந்துட்டு நல்ல நிலைமைக்கு மாறுங்க. இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.